Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. என்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ் இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 30,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசிப்ளின் ஏதாவது டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரையும் மினிமம் 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, ஆனால் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு தான். மினிமம் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மெரிட் கம் ரிசர்வேஷன்ஸ், டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்றத ஒரு டெஸ்ட் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலிமா வச்சு உங்களை வந்து கால்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வேலையை விட்டு இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் காஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீவை பொறுத்தவரையும் வருஷத்துக்கு கேஷுவல் லீவ் வந்து 8 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஏர்ன்டு லீவ் பார்த்தீங்கன்னா 18 நாள் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கான இன்டர்வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி காலைல 8:30 மணிக்கு நம்ம சென்னையில் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் லேபர் காலனி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டியில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸுக்குமே அதே நாள் தான், அடுத்த நாள் நவம்பர் 5ஆம் தேதி காலைல 8:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலைல 8:30 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரில் வந்து நடக்கும். அதுக்கான அட்ரஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கும் மெயின்டெனன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலைல 8:30 மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ எங்கே அந்த டீட்டெயில்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. எடுத்துகிட்டு போகும்போது 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரிஜினலுமே வந்து கூட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 7 பாயிண்ட்டாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 டைம் படித்து நல்லா வந்து தெளிவாக வந்து படிச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் பக்கவாக ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸும் ஒரிஜினலும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு போங்க. கூட வந்து அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அட்ரஸும் கொரியர்லாம் பண்ண தேவையில்ல, கையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்குது. ரைட் சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. ஸோ டேட் ஆஃப் ஸ்க்ரீனிங் நீங்கள் என்றைக்கு அட்டன் பண்ண போகிறீங்களோ இன்டர்வியூ, அதற்கான டேட்டை வந்து ஃபில் பண்ணிங்க. அடுத்து என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்கள் அப்பா நேமு, அடுத்தது உங்கள் அம்மா நேமு, பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கார நேம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ரிலிஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த்து, அதேமாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி லாங்குவேஜ் நோன், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க.
லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது தெரிஞ்சுன்னா எழுதிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் மதர் டங் என்னவோ அது கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து உங்களுக்கு எழுத, படிக்க, பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியும் அப்படின்னா 3த்துக்குமே வந்து டிக் போட்டுருங்க. அதேமாதிரி உங்கள் கேட்டகரி ஜென்ரலாக, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்றது வந்து டீட்டெயில்ஸ் எழுதிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது கடைசியாக உங்கள் அகாடமிடேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்கள் காலேஜ் அகாமடேஷன் இருக்கு இல்லைங்களா, அதற்கான குவாலிஃபிகேஷன், மார்க்கு, எல்லா டீட்டெயில்ஸ், பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் சிக்னேச்சர், உங்கள் நேமு, உங்கள் பிளேஸ், உங்கள் டேட் வந்து எழுதிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.